தங்க புதையலும் திருட்டு காகமும். அது ஒரு அழகான காலை பொழுது. அந்த சமயத்துல ராணிக்காகம் ஐஸ்கிரீம் விற்றபடியே காட்டை சுத்தி வந்துச்சு. ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க, ஐஸ்கிரீம், சுவையான ஐஸ்கிரீம், வெயில் காலத்துக்கு ஏத்த குழு குழு ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க. அம்மா அம்மா, ஐஸ்கிரீம் வருதும்மா, எனக்கு ப்ளீஸ் ஐஸ்கிரீம் வாங்கி தாங்கம்மா. சரி சாரா, சீக்கிரம் வெளியே போய் அந்த ஐஸ்கிரீம் ஆண்டியை நிக்க சொல்லு, நான் வீட்ல இருந்து காசு எடுத்துட்டு வரேன். ஆண்டி ஆண்டி, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், இங்க வாங்க. குழந்தை, உனக்கு என்ன ஐஸ்கிரீம்மா வேணும்? என்கிட்ட நிறைய ஐஸ்கிரீம் இருக்கு, சாக்லேட், ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா. இருங்க ஆண்டி, எங்க அம்மா இப்ப காசு எடுத்துட்டு வந்துருவாங்க. உங்ககிட்ட ஒரு ஐஸ்கிரீம் எவ்வளவு ரூபா? குருவி, நான் சின்ன பசங்களுக்காக ரொம்ப குறைவான விலையில தான் ஐஸ்கிரீம் விக்கிறேன். என்கிட்ட ஒரு ஐஸ்கிரீமோட விலை வெறும் 5 ரூபாய் தான். 5 ரூபாய் தானா? உங்ககிட்ட ஐஸ்கிரீமோட விலை ரொம்ப குறைவா இருக்கு. மீனுக்குருவி ராணிக்காகத்துக்கிட்ட காசை கொடுத்துச்சு. ராணிக்காகமும் ஐஸ்கிரீம மீனுக்குருவி கிட்ட கொடுத்துச்சு. குருவி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க காட்டுல வர வர இப்ப திருடங்களோட தொல்லை ரொம்ப அதிகமாகிடுச்சு. நேற்றுக்கு என் வீட்லயும் திருடன் வந்தான். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? நல்ல வேலை குருவி, என்னோட வளையல், நெக்லஸ் எல்லாம் நான் வீட்டோட மேற்கூரையில மறைச்சு வச்சிருந்தேன். நீங்களும் ரொம்ப பத்திரமா இருந்துக்கோங்க. நீங்க உங்ககிட்ட இருக்கிற நகைகளை எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? நான் என்கிட்ட இருக்கிற நகைகளை எல்லாம் ரொம்ப பாதுகாப்பா ஒரு பழைய பானையில போட்டு வச்சிருக்கேன். நல்லது, ரொம்ப நல்லது. நீங்க எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பா இருங்க. இந்த விஷயத்த மற்ற பறவைகள் கிட்டையும் சொல்லு குருவி அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் மறுபடியும் தான் ஐஸ்கிரீமை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. ராணி, என்ன இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்ட? ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா? காலு, பின்ன நான் தகவலை சேமிக்காம வீட்டுக்கு வருவனா? அத்தி மரத்தோட கிளையில ஒரு குருவியோட வீடு இருக்கு. அந்த குருவி விலை மதிப்புள்ள பொருட்களை எல்லாம் ஒரு பழைய பானையில போட்டு வச்சிருக்கு. நீங்க இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போய் திருடிட்டு வாங்க. சரி ராணி, நீ சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த 2 காகங்களும் பேசிக்கிட்டாங்க. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. சரா, நீ ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? இன்னும் உனக்கான சாப்பாட்டை நீ சாப்பிடலையா? அம்மா, ஜன்னல்ல இருந்து குளிர்ந்த காற்று வந்துகிட்டு இருக்குமா. ஜன்னல் வழியா வானத்தை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நீங்க தூங்குங்கம்மா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குறேன். சரி, சீக்கிரம் அந்த திராட்சை பழத்தை சாப்பிட்டு அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் வீட்டோட கதவை போட்டுச்சு. ரொம்ப களைப்பா இருந்த மீனுக்குருவி தான் கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே குழந்தை சாராவும் தன்னோட திராட்சை பழங்களை சாப்பிட்டுட்டு தான் அம்மாவோட பக்கத்துல படுத்து தூங்க ஆரம்பிச்சா. நடு இரவு ஆனதுமே காலுக்காகவும் வேலைக்கு கிளம்பிச்சு. நண்பா, இன்னைக்கு நாம எந்த வீட்டுல திருடணும்? டே பப்ளு, நாம இன்னைக்கு அத்தி மரத்தோட கிளையில தான் போக போறோம். அங்க இருக்கிற ஒரு குருவியோட வீட்டுல தான் நாம இன்னைக்கு திருட போறோம். சரி நண்பா, சீக்கிரம் வா, வேலையை முடிச்சிட்டு நாம வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு பேசிக்கிட்டே 2 காகங்களும் மீன்குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. டே பப்ளு, நீ வெளியவே நின்னு யாராச்சும் வர்றாங்களான்னு பாத்துக்கோ, நான் சீக்கிரம் போய் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தான் கிட்ட இருந்த கள்ளசாவிய பயன்படுத்தி மீனுக்குருவியோட வீட்டின் கதவை திறந்துச்சு. மெதுவா காலுக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டுக்குள்ள போச்சு. அந்த சமயத்துல அந்த பக்கமா புறா பறந்து வந்துச்சு. ஏ காகமே, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, இந்த காட்டுல நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நீ இந்த காட்டுக்கு புதுசா? என் குழந்தைக்கு ரொம்ப காது வலியா இருக்கு. இந்த காட்டுல இருக்கிற ஜம்ஜம்மோட வீட்டை தான் நான் தேடி வந்தேன். இது ஜம்ஜம்மோட வீடு கிடையாதுப்பா, இது ஒரு குருவியோட வீடு. ஜம்ஜம்மோட வீடு அருவிக்கரையோட பக்கத்துல இருக்கு. அப்படின்னா நான் வீடு மாறி வந்துட்டேன். சரிண்ணே, நான் இப்பவே அங்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளுக்காகவும் அங்கிருந்து பறந்துச்சு. உடனே புறாவும் தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. புறா ரொம்ப தூரமா போனதை பார்த்த பப்ளுக்காகவும் மறுபடியும் மீனுக்குருவியோட வீட்டு முன்னாடி வந்துச்சு. அந்த சமயத்துல காலுக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டுல இருந்த நகையை எல்லாம் திருடிக்கிட்டு வீட்டோட வெளியே வந்துச்சு. 2 காகங்களும் அங்கிருந்து பறந்து தங்களோட காட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு வந்த 2 காகங்களும் அவங்க திருடிட்டு வந்த பொருட்களை பங்கு போட ஆரம்பிச்சாங்க. இந்த மூட்டையில 2 வளையல் இருக்கு, அந்த 2 வளையலும் எனக்கு சொந்தம், சரியா? ராணி அக்கா, 2 வளையலையும் உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டா அப்ப எங்களோட பங்கு குறைவாதான் வரும். நான் மட்டும் தகவல் சொல்லலைன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்காது. நான் தான் நிறைய பங்கை எடுப்பேன். சரி சரி, சண்டை போட்டுக்க வேண்டாம், நாம ஒற்றுமையா இருந்தாதான் நமக்கு பலம். அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. மீனுக்குருவி தான் வீட்டுல இருந்த பானை உடைஞ்சிருக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஐயோ,
நான் கஷ்டப்பட்டு சேமிச்ச என்னோட நகைங்க எல்லாமே போயிடுச்சு. மீனுக்குருவி அழுத சத்தத்தை கேட்ட மற்ற பறவைகள் மீனுவோட வீட்டுக்கு வந்தாங்க. மீனு, என்னாச்சு? எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க? என் வீட்ல இருந்த நகைகளை நேத்துக்கு ராத்திரி யாரோ திருடிட்டு போயிருக்காங்க. என் வீட்டுக்கு நேத்துக்கு திருட வந்திருக்கான். நேத்துக்கு ராத்திரி நான் என் வீட்டுக்கு போகிற வழியில உன் வீட்டு முன்னாடி ஒரு காகம் நிக்கிறத நான் பார்த்தேன். அந்த காகத்துக்கிட்ட நான் விசாரிச்ச நேரம் ஜம்ஜம் வீட்டுக்கு காது வலிக்கான மருந்து வாங்க வந்தேன்னு சொல்லுச்சு. என் வீட்டுக்கு எந்த காகமும் காது வலிக்கான மருந்து வாங்க வரலையே. மீனு, நீ எப்பவாச்சும் உன் நகைகளை எங்க வச்சிருக்கேன்னு யார்கிட்டயாச்சும் சொன்னியா? ஆமா புராணு, நேத்துக்கு ஐஸ்கிரீம் விக்கிறதுக்காக ஒரு காகம் வந்துச்சு. அந்த காகத்துக்கிட்ட தான் நான் சொன்னேன். அப்படின்னா நிச்சயமா அந்த காகங்களோட வேலையா தான் இருக்கும். என்கிட்ட ஒரு அருமையான திட்டம் இருக்கு. நாம அதன்படி செய்தா அந்த திருட்டு காகங்களோட கும்பலை நாம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டாங்க. மறுநாள் ராணிக்காகவும் வழக்கம் போல ஐஸ்கிரீமை வித்தபடியே மீனுக்குருவியோட காட்டுக்கு வந்துச்சு. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம், இங்க வாங்க, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். கிளியே, நேத்தைக்கு உங்களோட காட்டுல ஏதோ ஒரு குருவியோட வீட்ல திருட்டு போயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். உண்மையா? ஆமா, மீனுக்குருவியோட வீட்ல தான் திருட்டு போயிடுச்சு. இது ரொம்ப மோசம். நான் என்னோட நகைகளை எல்லாம் பத்திரமா கூரை மேல வச்சிருக்கேன். ஆமா காகமே, நானும் என்னோட நகைகளை எல்லாம் பத்திரமா பீரோக்குள்ள வச்சிருக்கேன். சரி, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. ராணிக்காகவும் நகை இருக்கிற இடத்த காலுக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. பிறகு வழக்கம் போல காலுக்காகமும் பப்ளுக்காகமும் கிளியோட வீட்டுக்கு வந்தாங்க. டே பப்ளு, வீட்டோட கதவு திறந்துதாண்டா இருக்கு. வா, நாம 2 பேரும் உள்ள போய் சீக்கிரம் நகையை எடுத்துட்டு வந்துடலாம். நான் வெளியவே நிக்கிறேன், நீ உள்ள போ. டேய், அந்த கிளி நகைகளை எல்லாம் பீரோக்குள்ள வச்சிருக்கான். நாம 2 பேரும் சேர்ந்தாதான் பீரோவை திறக்க முடியும். வா. 2 காகங்களும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தத மரக்கிளையில ஒளிஞ்சிருந்த பறவைகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. காலுக்காகமும் பப்ளுக்காகமும் மெதுவா வீட்டுக்குள்ள போனாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட எல்லா பறவைகளும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. உங்களால தப்பிக்கவே முடியாது. பறவைகளும் ஒன்னா சேர்ந்து அந்த 2 காகங்களையும் நல்லா அடிச்சாங்க. போலீஸ வர சொல்லி அந்த காக்கை கும்பலை பிடிச்சு ஜெயிலையும் போட்டுட்டாங்க. போலீஸும் அந்த காகங்கள் கிட்ட இருந்த திருட்டு நகைகளை வாங்கி மறுபடியும் மீனுக்குருவி கிட்ட ஒப்படைச்சாங்க. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, பல நாள் திருடன் நிச்சயம் ஒரு நாள் பிடிபடுவான். மழைக்காலமும் பறவைகளும். ஒரு சமயம் நாகூர் காட்டுல ரொம்ப பலமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. காட்டுல எங்க பார்த்தாலும் கடுமையான காற்றும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல மீனுக்குருவி தனக்கான உணவை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா தான் வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. அடர்த்தியான மரங்களோட நடுவுல மீனுக்குருவி தான் வீட்டை நோக்கி பறந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல ஒரு மோசமான கழுகு தன்னோட இரைய தேடி அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்பவும் பயந்துடுச்சு. அச்சச்சோ, இந்த கழுகோட கண்ணுல நான் மாட்டினேன். இன்னைக்கு கழுகுக்கு நான் தான் சாப்பாடு அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரொம்ப வேகமா ஒரு புதரு கடையில போய் ஒளிஞ்சுக்கிச்சு. அந்த சமயத்துல புறாவோட பையன் கிக்கி ஒரு மரத்தோட பொந்துல மாட்டி இருக்கிறத மீனுக்குருவி பார்த்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே கழுகு அங்கிருந்து போயிடுச்சு. உடனே மீனுக்குருவி அந்த மரத்தோட பொந்த நோக்கி பறந்து போச்சு. கிக்கி, இந்த மலையில நீ இங்க என்னப்பா பண்ற? மீனு ஆண்டி, நான் இந்த பக்கமா கொய்யாப்பழம் சாப்பிடுறதுக்காக வந்தேன். திடீர்னு ரொம்ப இடியும் மழையுமா இருந்துச்சு. அதனால தான் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த மரத்தோட பொந்துல உட்கார்ந்திருக்கேன். சரி கிக்கி, நீ கவலைப்படாத. உன் அப்பாவும் அம்மாவும் உன்னை தேடிக்கிட்டு இருப்பாங்க. என் கூட வா, நான் உன்னை உன் வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன். இந்த பக்கமா கழுகு பறந்து போறத பார்த்தேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி. கிக்கி, நீ கவலைப்படாத. கழுகு எதிர் திசையில பறந்து போயிடுச்சு. நாம இப்போ கவலை இல்லாம நம்மளோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி குழந்தை கிக்கிய கூட்டிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. கிக்கியோட வீடு ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால மீனுக்குருவி ரொம்ப உயரமா பறந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல அந்த மோசமான கழுகு மறுபடியும் அந்த பக்கமா வந்துச்சு. ஐயோ கிக்கி, கழுகு இங்க வந்துடுச்சு. சீக்கிரம் அந்த கழுகோட கண்ணுல படுறதுக்கு முன்னாடி மரங்களுக்கு இடையில போய் ஒளிஞ்சுக்கோ அப்படி
அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு பறவைகளும் மரங்களுக்குள்ள ஒளிய ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த மோசமான கழுகு மீனுக்குருவியையும் கிக்கியையும் பார்த்துடுச்சு. மீனுக்குருவியோட கண்களுக்கு ஒரு மரத்தோட பொந்து தென்பட்டுச்சு. கிக்கி கிக்கி, சீக்கிரம் இந்த மரத்தோட பொந்துக்குள்ள போ. உடனே கிக்கியும் ரொம்ப வேகமா அந்த பொந்துக்குள்ள போனா. ஆனா அந்த மோசமான கழுகோ மீனுக்குருவியும் கிக்கியும் அந்த பொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துடுச்சு. ஹே பறவைகளா, இனிமே உங்களால எங்கேயுமே போய் ஒளிய முடியாது. இன்னைக்கு நீங்க 2 பேரும் தான் எனக்கு ருசியான விருந்து அப்படின்னு சொன்ன கழுகு மீனுக்குருவியும் கிக்கியையும் தூக்கிக்கிட்டு தன்னோட குகையை நோக்கி பறந்து போச்சு. அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? என்னால இந்த அப்பாவி குழந்தையும் கழுகு கிட்ட மாட்டிடுச்சு. நாங்க இனிமே எப்படி இங்க இருந்து தப்பிக்க போறோம்? ஆகா, இந்த பறவை நல்ல கனமா இருக்கு. இந்த மழைக்காலத்துல சூடா சூப் செய்து சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு கழுகு பறவைகளை தூக்கிக்கிட்டு தான் குகையை நோக்கி பறந்து போச்சு. குகைக்கு வந்த கழுகு மீனுக்குருவியையும் கிக்கியையும் ஒரு மரத்துல கட்டி போட்டுச்சு. கழுகாரே, நீங்க வேணும்னா என்ன சாப்பிடுங்க, இந்த அப்பாவி சின்ன குழந்தைய விட்டுடுங்க. ஹே குருவி, உன்னை நான் சூப்பு வச்சு குடிப்பேன். இந்த சின்ன குருவிய நெருப்புல சொட்டு சாப்பிடுவேன். இந்த மழை நேரத்துல சூடா விருந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு சொன்ன கழுகு பானையில மசாலாக்களை போட்டு சூப் செய்யறதுக்கு தயாராச்சு. அட, இந்த பச்சை மிளகாயை எங்க வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கழுகு பச்சை மிளகாய தேடிச்சு. ஆனா எங்கேயுமே கழுகுக்கு பச்சை மிளகாய் கிடைக்கல. அடச்ச, சூப்புக்கு பச்சை மிளகாய் இல்லைன்னா நல்லாவே இருக்காதே. ஏ பறவைகளா, நான் வெளியே போயிட்டு இப்ப வந்துடுறேன். என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுகு அங்கிருந்து பறந்து போச்சு. அதே நேரத்துல கிக்கியோட அம்மா லூசி புறா தான் பையனை தேடி அந்த பக்கமா பறந்துகிட்டு இருந்தாங்க. கிக்கி கிக்கி, நீ எங்கப்பா இருக்க? அம்மா வந்திருக்க, நீ எங்கப்பா இருக்க? மீனு ஆண்டி, எங்க அம்மாவோட சத்தம் கேக்குது. அது எங்க அம்மா தான். அம்மா அம்மா, நான் இங்க இருக்கேம்மா, இந்த குகைக்குள்ள வாங்க. தான் பையனோட சத்தத்தை கேட்டதுமே லூசி புறா அந்த குகைக்குள்ள வந்துச்சு. ஐயோ கிக்கி, உன்னை யாருப்பா கெட்டி போட்டது? நீ எப்படி இங்க வந்த? லூசி அக்கா, இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. அந்த கழுகு எப்ப வேணும்னாலும் இங்க வந்துடும். தயவு செஞ்சு எங்க கட்டை அவுத்து விடுங்க. உடனே லூசி புறாவோ ரொம்ப வேகமா கட்டை அவுக்க ஆரம்பிச்சது. பிறகு 3 பறவைகளும் ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பச்சை மிளகாயை எடுத்துக்கிட்டு கழுகு தன்னோட குகைக்கு வந்துச்சு. குகையில பறவைகள் இல்லாததை பார்த்த கழுகுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ச்சே, என்னோட உணவு போயிடுச்சே. அந்த குருவிங்க ரொம்ப தூரம் பறந்து போயிருக்க முடியாது. இப்பவே அந்த குருவிகளை நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுகு மறுபடியும் பறவைகளை தேடி பறக்க ஆரம்பிச்சது. அதே சமயத்துல லூசி புறாவோ மீனுக்குருவியும் கிக்கியும் கூட்டிக்கிட்டு தான் வீட்டுக்குள்ள வந்துடுச்சு. ஆனா மோசமான கழுகோ புறாவோட வீட்டையும் பார்த்துடுச்சு. கழுகு வீட்டோட ஜன்னல் வழியா உள்ள எட்டி பார்த்துச்சு. வீட்டுக்குள்ள 3 பறவைகள் இருக்கிறத பார்த்த கழுகு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. 2 குருவிங்க தான் இருக்கும்னு நினைச்சேன். இப்ப பார்த்தா எனக்கு 3 குருவிங்க கிடைக்க போகுது. இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேல அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு சொன்ன கழுகு புறாவோட வீட்டின் கதவை உடைக்க ஆரம்பிச்சது. இத பார்த்த பறவைகள் ரொம்ப பயந்துட்டாங்க. கழுகு தான் வீட்டை உடைக்கிறத பார்த்த கிக்கியோட அப்பா ஒரு பெரிய மரக்கட்டையை எடுத்துக்கிட்டு அத கழுகோட தலை மேல போட்டாரு. ஐயோ, என்ன இது, என்ன இது, என் தலையெல்லாம் சுத்துதே அப்படின்னு சொன்ன கழுகு அந்த உயரமான மரக்கிளையில இருந்து தொப்புன்னு கீழே விழுந்துச்சு. அப்படி விழுந்த கழுகு அந்த இடத்துலயே இறந்து போயிடுச்சு. புராண, நீங்க மட்டும் நல்ல நேரத்துல வரலைன்னா நிச்சயமா அந்த கழுகு எங்க 3 பேரையும் சாப்பிட்டுருக்கோம். மீனு, எல்லாம் நன்மைக்கே. நம்ம காட்டுல நிறைய பறவைகளை இந்த கழுகு கொன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இனிமே எந்த பறவைகளும் கழுகை பார்த்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு பேசிக்கிட்டே எல்லா பறவைகளும் ஒரு வழியா நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்மளோட எதிரி எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச அளவு முழுமையான முயற்சியோட நம்மளோட எதிரியை எதிர்த்து போராடணும்.
நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். கில்டா, கதோஸ், சிகேமியா, ரோஜல், திப்பினி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கில்டா பாப்பா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் மகிசாலினி, அஸ்மா, அம்மு, அன்சாரி, ரஹமத் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். யஸ்வந்த், ஹர்ஷன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஹர்ஷா, ராஜேஸ்வரி, விக்கி, பிசு, உஸ்மான், ஜனா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். உஸ்மான், ஜனா 2 பாப்பாவும் அம்மா பேச்ச கேட்டு சமத்து பாப்பாவை வளர வாழ்த்துக்கள். மகேஸ்வரி, ராணி, கோகுல், கிருத்திகா, சர்வின் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நரேஷ், உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ரோஹித், ஹாய் ரேவதி, ஹாய் பிரகயா, ஹாய் சுப்ரியா. நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.